ஐந்து கரத்தனை ஆடை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. நம் சொந்த பந்த உறவினர்களுக்கு அத்தனை பேருக்கும் 2026 ஆங்கில வருட பிறப்பின் மூலமாக உங்களை அன்போடு நான் கலந்து கொண்டு உறவாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த வருஷம் எல்லாருக்கும் என்னென்ன இது இருக்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேசராசி அன்பர்களே, மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அனுகூல பிராப்தம் உண்டாகும், நலமும் உண்டாகும், பழமும் உண்டாகும், பிரச்சனையும் உண்டாகும், கலந்தொல்லையும் உண்டாகும். ஆனால் கடைசியில் நீங்கள் ஜெயிச்சு வெற்றி பெற்று 2026 மேசராசிக்காரர்கள் அத்தனை பேரும் பெரிய நிலையை உயர்ந்து பெரும் மகிழ்ச்சி அடைவீங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எப்பொழுதுமே முருகப்பெருமான தரிசனம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கிரும், உங்களுடைய கவலையெல்லாம் போயிடும். நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த 2026 உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும். வாழ்க வளமுடன். சரி, ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லதை செய்யுமா என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கு நல்லதை செய்யும். பணம், பொண்ணு, பொருள், புகழாரம், புது துணி உடைதல், வெளிநாடுகள் போவுதல், பொன்பொருள், புகழாரம், அனுகூலம், செயலாக்கம், நோய் நொடி இருந்தால் அது தீருதல், இது எல்லாமே ஒரு நல்ல அனுகூல பிராப்தம். இந்த 2026 ரிஷபராசிக்காரர்கள் அத்தனையுமே ஒரு நல்ல பலனாக அமையும் என்பது ஆணித்தனமாக நாம் கூறலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேலை கிடைக்கலையா, வேலை கிடைக்கும். தொழில்ஸ்தானம் அமையலையா, தொழில்ஸ்தானம் அமைக்கும். எல்லாமே கிடைச்சிடும். இந்த 2026 கல்யாணம் நடக்கலையா, கல்யாணம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணங்கள்லாம் வரும்போது அவ்வளோ அற்புதமாக சிறப்பாக இருக்கும். 2026 ரிஷபராசி அன்பர்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒன்று அம்பாள், இல்லை என்றால் மகாலட்சுமி, இவர்களை வணங்கி வந்தால் உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கி பெருமகிழ்ச்சி அடைவீர்கள். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க வளமுடன். சரி, மிதுன ராசிக்காரர்கள் நண்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? சரி, உங்களுக்கு இந்த வருஷம் பெரிய ஒரு அனுகூலத்தை அள்ளி கொடுக்குற வருஷம். உடம்புல பிரச்சனையா, அது தீர்ந்துடும். கடன் தொல்லையா, அது தீர்ந்துடும். நிம்மதி இல்லையா, நிம்மதி கிடச்சிடும். பணம், பொருள், பொண்ணு, புகழாரம், புத்திரபாக்கியம், அனுகூலம், செல்வ கடாட்சம், அயல் நாடு செல்வது, இல்லை என்றால் இந்த பட்டா இடத்தினுடைய பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் தீர்வு காண்பது, இப்படிப்பட்ட ஒரு தருணங்கள்லாம் உண்டாகி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 2026 பெரிய பலனை செஞ்சு பெரிய லாபத்தை கொடுக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. திருச்செந்தூர் முருகனை, விஷ்ணுவை வணங்கி வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் ஒரு நல்ல தருணம் 2026. வாழ்க வளமுடன். சரி, கடகராசி என்பர்களே, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஜென்மத்தில் குரு இருக்க சீதையை கைபிடித்து சென்றான் வனவாசன் ராமர்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி யாருக்கிட்டையாக இருந்தாலும் கோபத்தை குறைச்சி அறிவை வளர்த்து அந்த அறிவின் மூலமாக தாங்கள் நிறையா வெற்றி பெற வேண்டிய அவசியம் இந்த 2026 இருக்குது. அதனால் படிப்பு சம்மந்தப்பட்டமான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வைபோகம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்டமான அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இல்லைன்றால் ஒரு மாதிரி லாப கணக்கு, இப்படி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பொன் பொருள், துணிமணிகள், நகைகள் கூடிய பொருளாதாரம்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சளி சம்மந்தப்பட்டமானது, தலைநோவு சம்மந்தப்பட்டமானது, இடுப்பு வலிகள் சம்மந்தப்பட்டமானதெல்லாம் வரும். அதை கவனம் கொண்டு செயல்பட்டால் 2026 கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருடங்களாக அமைய நானும் இறைவனை வேண்டுகிறேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆனால் தாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது மாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள். மாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், இப்படி ஒரு தெய்வங்களை வணங்கி வந்தால் உங்களுக்கு 2026 கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். பயப்பட வேண்டாம்.
வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, குலதெய்வம் பேசப்படவில்லையா? குலதெய்வம் பல பிரச்சனையா? கும்பாபிஷேகம் செய்ய முடியலையா? இட பிரச்சனைகள் வந்ததா? பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனையா? அக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனையா? ஏத்த வீட்டுக்காரன் பிரச்சனை? இது பூரா இந்த வருஷத்தோட தீர்ந்துருங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. நல்லா இருக்கும். அப்போ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சிம்ம ராசியில் கேது ஞானகாரகன் இருக்கிறார். அப்போ ஞானகாரகன் இருக்கிறான் என்றால் தெய்வ கடாட்சம், குலதெய்வங்களை வழிபடுவது ரொம்ப நல்லது. குலதெய்வங்களை வழிபட்டால் உங்களுக்கு எந்த குறையும் வராது. சிவனையும் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டால் உங்களுக்கு எந்த குறையும் வராது. வீடு, வாச, சொத்து, பத்து, சுகாதாரம், பொருளாதாரம், பொண்ணு, பொருள், யோகம், வேலைவாய்ப்பு திட்டம், குழந்தை பாக்கியம், கல்யாணம் எல்லாமே நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றி நிச்சயம். சிம்மராசி அன்பர்களே, நலமோடு வாழ்வீர்கள். உங்களுக்கு எந்த குறையும் வந்து விடாது. வாழ்க வளமுடன். சரி, கன்னியா ராசிக்காரர்கள் நண்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இப்போ கன்னியா ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எவன் எதிரியாக இருந்தானோ, யார் யார் பிரச்சனைக்கு உடையவனாக இருந்தானோ, நம்ம ஒரு காசு ஒரு இடத்துல வாங்கியிருக்கிறோம், அந்த காசு கடன்காரன் கூட என்னப்பா எப்போ தாப்பா தார அப்படிங்கிற ஒரு தருணத்துக்கு சாதுவான நிலையிலே பேசி நம்மளுடைய ஆதரவை அவன் பெறுவான், அவனுடைய ஆதரவை நாம் பெறுவோம். அப்போ பாருங்கள், அப்போ எல்லாமே ஆதரவாக இருக்கும். வேலையில் ஆதரவு, வண்டி வாகனத்தில் ஆதரவு, செல்வாக்கில் ஆதரவு, மனைவி பிள்ளைகளால் ஆதரவு, அனுகூலத்தில் ஆதரவு, சிறப்பில் ஆதரவு, எல்லாமே ஒரு அனுகூலம் பெற்று எந்த குறையும் இல்லாமல் இந்த கன்னிராசி அன்பர்கள் அழகாக 2026 பெருமகிழ்ச்சி அடைவீங்க. பயப்படவே வேண்டாம். தாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீர்கள் என்றால், ஒன்று விஷ்ணு பகவான் பெருமாள், இல்லை என்றால் சிவபெருமான், இவர்களை தரிசனம் செய்தால் உங்களுக்கு 2026 பெரிய வெற்றியை கொடுத்து பெருமகிழ்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்கிறது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன அப்படின்னா, மனச்சஞ்சலம் வரும். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் வெற்றி அடைந்து பெரிய நிலையிலே உயர்ந்து பெருமகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த 2026. ஏனென்று கேட்டால் ஒரே ஒரு கணக்கு நான் சொல்லிவிடுகிறேன். இந்த 2026 துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலங்களும், நல்ல பிராப்தங்களும், நல்ல செல்வாக்குகளும், தெய்வ கடாட்சங்களும், படிப்பின் மூலமாக ஒரு அனுகூல பிராப்தங்களும், உங்கள் குலதெய்வம் மூலமாக ஒரு நல்ல அனுகூலங்களும் பிராப்தங்களும் வெற்றி பெற்று பெருநிலை அடைய இந்த வருடங்கள் உங்களுக்கு 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய நிலையில் உயர்ந்து பொண்ணு, பொருள், நகை, நட்டு, வெள்ளி, துணிமணி எல்லாமே ஒரு அனுகூல பிராப்தம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு குலதெய்வங்கள் பேசப்படும். நீங்கள் கடனிலிருந்தே நீக்கப்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க வளமுடன், நலமோடு வாழ்க. உங்கள் குலதெய்வத்தை மட்டும் நீங்கள் வேண்டணும். துலாம் ராசிக்காரங்க குலதெய்வத்தை வேணும், இல்லாட்டி மகாலட்சுமி வேணும், இல்லாட்டி சத்யநாராயணா வேண்டணும். அவங்க வேண்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, வாழ்க வளமுடன். விருச்சக ராசி அன்பர்களே, கடன் போட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் மாதிரி இதுன வரையும் கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, உடம்புல பிரச்சனைப்பட்டு, அதே மாதிரி அண்ணன் தம்பி, அங்காளி வங்காளி, மாமி மச்சினு, சித்தம்மை பெரியப்பன், பொண்டாட்டி பிள்ளை எல்லாரோடையும் மானங்கட்டு சிரிப்பாச்சரிச்சு என்னென்ன அவமானப்பட்டமோ அது பூரா அந்த 2026 வருஷத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்து அதிலேருந்து நீங்கள் வெளியே விடுபட்டு சந்தோஷமும், நிம்மதியும், அனுகூலமும், செல்வ கடாட்சமும், நல்லா ஒரு பெரிய நல்ல உயர்வீங்க. நெருப்பு, இரும்பு, செங்கக்கல், பாறைக்கல், இல்லாட்டி துப்பாக்கி தொழிற்சாலை, இல்லாட்டி ஆர்மி சம்மந்தப்பட்டமானது, வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டமானது, செங்கக்கால்வாய் சம்மந்தப்பட்டமானது, ஓட்டல், பேக்கரி, இப்படிப்பட்ட ரூபங்கள்லாம் வண்டி வாகனத்துறை டிரைவிங் சம்மந்தப்பட்டமானது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, நெருப்பில் எதாவது உருவாகுதோ, கரண்டில் எதாவது உருவாகுதோ அந்த தொழில் ஸ்தானம் பூரா உங்களுக்கு பெரிய நிலைமையை கொடுக்கும். ஆனால் கவனம் கொண்டு செயல்படுத்தணும். யாரையும் நம்பாமல் கவனம் கொண்டு செயல்பட்டால் உங்களுடைய நிலை மேலும் மேலும் 2026 பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல் நீங்கள் முருகப்பெருமானையும், திருச்செந்தூர் வேடவன் முருகப்பெருமான், இல்லாட்டி பழனிமலை முருகன் இல்லையா, இது 2 பேரையும், இல்லாட்டி சிவபெருமான, இந்த 3 பேரையும் தாங்கள் வணங்கி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த குறையும் வராது. வெற்றி நிச்சயம். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. 2026 குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது போல அந்த கவலையெல்லாம் நீங்கி விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பயப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். சரி,
தனுசு ராசி அன்பர்களே நலமாக இருக்கிறீர்களா? தனுசு ராசியில பாருங்க, இப்ப பாருங்க ஒரே ஒரு கதை சொல்றான் பாருங்க. குரு பார்த்தாலே கோடி நன்மை தானங்க. அப்ப "கோழிய ரக்கரத்தில் குருவரை அவனினுள்ளும் சாலவர் பார்ப்பினுமேலாம் தண்டியின் மருவும் பாகாய்ங்கிறான்." அதனால குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு சொந்த வீட்ட. அப்ப என்ன செய்யணும்? அறிவ பயன்படுத்தணும், ஆற்றல பயன்படுத்தணும், திறமைய பயன்படுத்தணும், கோபத்த குறைக்கணும், நல்ல ஒரு நிலையில உயர்ந்து, படிப்பு சம்மந்தப்பட்டமானது, திருமணம் சம்மந்தப்பட்டமானது, அ என்னது வாழ்க்கை சம்மந்தப்பட்டமானது, வாழ்க்கையை எப்படி தேர்றதுங்கிற ஒரு சம்மந்தப்பட்டமானது, வேலைவாய்ப்பை எப்படி கருத்தின் மூலமாக கண்டு யாரை சந்திச்சா அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சம்மந்தப்பட்டமானது. இதன் மூலமாக எல்லாமே நீங்க நீங்களே ஒரு ஆராய்ச்சி செய்து, நீங்களே ஒரு யோசனை செய்து, நீங்களே ஒரு முடிவுகளை செய்து, அந்த முடிவின் மூலமாக தாங்கள் வெற்றி பெற்றால், செயல்பட்டால் 100க்கு 100 வெற்றி பெற இந்த குரு பகவான் உங்களுக்கு துணை நிற்கிறது. ஆகையினால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி குரு பகவானை தரிசனம் செய்து, அந்த தட்சிணாமூர்த்தி குரு பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் சிவபெருமானை தரிசனம் செய்து கொண்டு அப்படி தரிசனம் செய்து கொண்டால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் மனக்குறையெல்லாம் நீங்கி சந்தோஷமும் அனுகூலமும் பிராப்தமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 நல்ல ஒரு பலன் உண்டு. பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வாழ்க வளமுடன். சரி, மகர ராசி அன்பர்களே, இது நாள் வரையும் கடைங்க, நகை கடையை வச்சேன், நகை கடை திருப்ப முடியலை, அந்த வட்டிக்காரன்ட்ட வாங்கினேன், அது வாங்க முடியலை, இது வாங்கினேன், இது வாங்க முடியலை, 4 பக்கமும் காரி என்னை துப்புறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மனவேதனை அடைந்திருந்தாலும், மனச்சஞ்சலம் அடைந்திருந்தாலும், உடம்புலே நோய் நொடிகள் வந்திருந்தாலும், உங்கள் சொந்த பந்தத்தின் மூலமாக நிம்மதி இல்லாமல் போயிருந்தாலும், அதனால் போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தாலும், அதெல்லாம் இந்த 2026 மகர ராசி அன்பர்களுக்கு தூசி மாதிரி அப்படியே பறந்து போயிடும். நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும். இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வயல் வாங்குவீங்க, காடு வாங்குவீங்க, இல்லைன்னா நகை வாங்குவீங்க, இல்லாட்டி பொண்ணு சேர்ப்பீங்க, இல்லை பொருளாதாரம் சேர்ப்பீங்க, வேலை கிடைக்கல அந்த வேலையில் கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே போய் உட்காருவீங்க. பெரிய பெரிய அனுகூலமெல்லாம் உண்டாகி பெரிய மகிழ்ச்சி அடைவீங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகையினால மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிவனையும் முருகனையும் வழிபட்டு தாங்கள் குரு பகவானை வழிபட்டால் உங்களுக்கு மேலும் 2026 மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வாழ்க வளமுடன். சரி, கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7:30 சனி முடிஞ்சிருச்சுன்னாங்க, ஆனால் இன்னும் இருக்குதுங்கிறாங்க, ஒன்றுமே புரியலை அப்படின்னா, இன்னுமே அந்த கும்பராசிக்காரர்களுக்கு கவலை நீங்கள்பட்டது. கவலை என்ன நீங்கப்பட்டது? உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும். அதே மாதிரி உங்களுடைய அனுசாரம் துணை நிற்கும். நீங்கள் வேலை வாய்ப்பின் மூலமாக யாராட்ட அசிங்கப்பட்டீங்களோ அந்த அசிங்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு துணையாக நிற்கும். அதே மாதிரி இனிமேல் உங்களுக்கு எந்த கவலையும் வராது. கும்பராசிக்காரர்களுக்கு 2026 நல்ல பலனை கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மே மாதத்துக்குள்ளார இந்த கும்பராசிக்காரர்களுக்கு புதிய திட்டங்கள், புதிய அனுகூலங்கள், பெரிய பிராப்தங்கள், பெரிய செல்வ கடாட்சங்கள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அத்தை, மாமன், சித்தப்பன், பெரியப்பன், தாத்தா, அப்பத்தா இவர்கள் மூலமாக மனச்சஞ்சலம் ஏற்படும். அதை தீர்வு கொண்டு செயல்பட்டால் ஒரு நல்ல நிம்மதி உண்டாகும். வேலை இல்லோருக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதாரம் நிறைய கிடைக்கும். வண்டி வாகனங்கள் மாற்ற வேண்டுமா, வண்டி வாகனங்கள் மாற்றலாம். அதே மாதிரி வீடு கட்டுகள் புதுப்பிக்கணுமா, புதுப்பிக்கலாம். எக்குறையும் இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பெரிய பலனை கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தாங்கள் சிவனையும், தாங்கள் பெருமாளையும், தாங்கள் அம்மனையும் வணங்கி வந்தால் பெருநிலை அடைவீர்கள். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கும்பராசிக்காரர்களே, 2026 உங்களுக்கு பொற்காலம். வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். நேரம் ஒழுங்காக சாப்பிடணும். அதே மாதிரி படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தணும். இந்த நேரத்தில் படிப்பில் இந்த படிக்கிற பசங்கள்லாம் படிப்பில் கொஞ்சம் கோட்டை விட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும். பொருளாதார சூழ்நிலையில் இப்போ பணம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும். அதே மாதிரி கல்யாணம் நடக்கலையா, கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லையா, புத்திர பாக்கியம் கிடைக்கும். கடன் நிறையா இருக்கா, அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் உங்கள் உடம்பை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏனென்று கேட்டால் அந்த உடம்பில் இப்போ நேரத்தில் ஒரு தன்னைத்தானே நீங்களே ஏதாவது ஒரு முடிவெடுத்து வேலைகளை செஞ்சு அதில் மாட்டிக்கிட்டு உங்களுடைய உடம்பை பாதுகாக்காமல் பெரிய பெரிய சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுருவீங்க. ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு 2026 பொற்காலம்.
பணம் தரும் காலம், யோகம் தரும் காலம், செல்வாக்கு கொடுக்கின்ற காலம், நிம்மதி கொடுக்கின்ற காலம். ஆகையினாலே கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. 2026 மீனராசி அன்பர்களுக்கு புதிய திட்டங்களும் புதிய அனுகூலங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க வளமுடன், நன்றாக இருப்பீர்கள். அந்த மீனராசிக்காரர்கள் 2026 தட்சாமூர்த்தி குருபகவானையும் இல்லை என்றால் அம்பாலையும் வணங்கி வந்தால் எந்த குறையும் இல்லாமல் 100 ஆண்டு காலங்கள் பிருத்தியுகமாக வாழ்வதற்கு, இல்லை என்றால் குலதெய்வத்தை வணங்கணும். அவங்க வீட்டு குலதெய்வத்தை வணங்கினால் அந்த குறைகள் வராது. ஆகையினாலே தயவுசெய்து சொல்கிறேன், இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் எக்குறையும் இல்லாமல் இந்த வருடம் பொன்னான காலங்களாக இருந்து மேலும் மேலும் துன்பங்களை அடையாமல் இன்பங்களை அடைந்து சந்தோஷம் கிடைத்து மன நிம்மதி கிடைத்து எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று நானும் இந்த காதோல கருகமணி தொட்டிச்சி சித்திலி வாப்பாத்தி தமிழச்சி அக்காவையும் அந்த முத்துக்கருப்பனையும் சாவக்கருவனையும் அந்த சாவக்காரனையும் அந்த அழகர்மலையனையும் 18ஆம் படி கருப்பனையும் கோட்டையூர் பாலமையும் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்கள் வழிகாட்டி சோதிடர் நல்லூர் கணேஷ் என்ற தினேஷ் பிள்ளை. மறந்து விட வேண்டாம், சோதிடம் பொய்யல்ல, வாருங்கள் பகிர்ந்து பார்க்கலாம். இது பொது பலன். தனித்தனியாக பார்த்தால்தான் அதற்கு நன்மை இருக்கும். வருகின்ற வருடம் தற்பொழுது 2026 வந்திருக்கின்ற வருடமும் உங்களுக்கு பொன்னான வருடங்களாக வர வேண்டும். உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.